பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஒரு மரம் பாலைவனத்தின் நடுவில் தண்ணீர் வருகிற இடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குமே, ஆனால் அதிலிருந்து நாம் கனிகளை எதிர்பார்க்க முடியாது. அதனுடைய மரத்தின் இலைகள் வாடிவிடும். மரம் ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா பழங்களை தராது. ஆனால் அந்த மரம் தண்ணீர் அருகாமையில் அந்த மரம் நாட்டப்பட்டு இருக்குமே, ஆனால் அது தன் காலத்தில் தன் கனிகளை கொடுத்து அது என்ன செய்யும், எப்பொழுதும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் இருக்கும். அதை போல ஒரு மனிதன் கடவுளிடத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் நீரோடைகளின் நடப்பட்ட மரம் போல் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் அது ஆரோக்கியமானவர்களாகவும் மிகவும் பலனளிக்கக்கூடியவர்களாகவும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழுகிறவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது? அநேக காரியங்களை நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கிறதில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யார் செய்கிற காரியம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறதுனால Glory to God, என்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஆதியாகம புஸ்தகத்தில் கர்த்தர் மனிதனை உண்டாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்தில் கொண்டு வைக்கிறார். அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் கர்த்தர் அவனை கொண்டு வைக்கிறார்ல. ஆனால் அந்த தோட்டத்திற்கு என்ன தெரியுமா வந்தது? 4 திசைகளிலும் இருந்து அந்த தோட்டத்திற்கு Glory to God, தண்ணீர் கடந்து வந்ததை வேதம் சொல்லுகிறது. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் அந்த தோட்டத்திற்குள் பாய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். Glory to God. உங்களுடைய வாழ்க்கை என்கிற தோட்டத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே ஆனால், அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமேயானால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை
ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தியானித்து அந்த வார்த்தையவே நீங்கள் மெடிடேட் பண்ணும் பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை செயல்படுகிறதை உங்களால் காண முடியும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் செபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நான் மன்றாடுகிறேன். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.